நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.8ல இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி இஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயரை எடுக்க முடியும். அப்படி எடுத்தால் ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். எடுத்து எழுதிட்டு இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றப்ப இதோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு இந்த ஏயும் பியும் ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த கான்செப்டில் தான் இதை நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? நமக்கு தெரியும் 4x/4 அப்படின்னாலே இதோட ஸ்கொயர் ரூட்டு 4ல் 2ஓட ஸ்கொயர் தான் 4, x/4ன்றப்ப அதில் பாதி எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்கொயர் ரூட். இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இதோட ஸ்கொயர் ரூட் இதுதான். ஓகேங்களா? ஸோ அப்போ 2x². ஸ்டூடெண்ட்ஸ் இது புரியல அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இது புரியும். அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 2x² × 2x² போட்டிங்கன்னா 4x/4. ஸோ 4x/4 இது வந்து டிவிஷன்றனால சப்ட்ராக்ட் பண்ணுறேன், கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அடுத்த ரெண்டு நம்பரையும் கீழே இருக்கிறேன். 12x³ + 37x². ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதிட்டேன்னா இங்கே இருக்கிறத நான் டபுள் ஆக்குறேன். 2 × 2x², 4x². இங்கே இருக்க மைனஸ் சைனை அப்படியே எடுத்து எழுதுனேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு டேர்மு டிவைடட் பை இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன வரும்? 12x³ / 4x². 1 4 4 3 4s are 12. x³ / x² கேன்சல் பண்ணிங்கன்னா கியூப் கேன்சல் ஆகிரும். ஸோ 3 × x தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 3x. ஸோ எனக்கு இங்கே வரக்கூடிய நம்பர் 3x. ஓகேங்களா? ஸோ இப்போ -3xால் தான் இதை மல்டிபிள் பண்ண போகிறேன். -3x × 4x. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 3 × 4 12 x × x² x³ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 × 3 9 x × x x². ஸோ 1/1 பெருக்குனீங்கன்னா கூட உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அழகாக வந்துடும். அடுத்தது சப்ட்ராக்ஷன்றனால சைனை மாற்றுறேன். சைனை மாற்றிட்டேன் அப்படின்னா -12 + 12 கேன்சல். 37 - 9 அப்படின்றப்ப 28 x². ஏன்னா மைனஸும் ஸ்மாலஸ்ட் நம்பரில் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு தான் பிக்கஸ்ட் நம்பர். ஸோ அந்த சைனை போட்டேன். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் கீழே இருக்கிறேன். bx + a. ஸோ இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே இடத்துல ப்ளஸ்ஸை போட்டுட்டு இதை ஃபுல்லாக டபுள் ஆக்குங்க. 4x² - 6x ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸை போட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட ஃபஸ்ட்டு டேர்மு 28x² டிவைடட் பை இதோட ஃபஸ்ட்டு டேர்மு 4x². ஸோ x²ம் கேன்சல். 28/7 177 144 7 4s are 28. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ப்ளஸ்ஸுக்கு பக்கத்தில் 7, இங்கேயும் அதே 7. இப்போ இந்த 7ஐ எடுத்து இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள். 7 4s are 28 x². ஓகேங்களா? இங்கே 1 இருக்குது. அப்போ 1 × x² தான். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 × 6 எவ்வளோ வரும்? 7 6 are 42x. 7 × 7 + 49. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது இது. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்? சப்ட்ராக்ஷன் தான் பண்ணுவோம். அடுத்த டேர்ம் எதுவுமே இல்லை. ஸோ இங்கேருந்து சைனை மாற்றுங்க. மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ். ஓகேங்களா? ஸோ இதை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ இதை கட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கட் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? b + ப்ளஸ்ஸு 42 வரும். ஓகேங்களா? ஸோ b + 42x ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. சாரி, இதுதான் ப்ராக்கெட்டில் வரும். ஏன்னா எக்ஸ் வந்து காமன். பியும் 42வையும் ஆட் பண்ணிவிட்டேன். எக்ஸ் வந்து காமன். ஓகேங்களா? அதனால் டபுள் எக்ஸு. அடுத்தது a - 49. இதுக்கு முன்னாடி a வந்து ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் வருது. ஸோ நம்மளுக்கு வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா ரிமைண்டர் 0 வந்தால் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயரு. அப்போ இது எல்லாமே 0. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே 0னா இந்த டேர்மும் 0. a - 49ன்றதும் 0 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லாமே 0ன்றதுக்கு அர்த்தம் இதுதான். b + 42x = 0, a - 49x = 0. ஓகேங்களா? எக்ஸுன்றது 0 வராது. ஸோ அதனால் எக்ஸை விட்டுட்டு b + 42 = 0, a - 49 = 0. ஸோ இந்த டேர்மும் 0, இந்த டேர்மும் 0ன்றதை தனித்தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ b + 42ன்றதை b = இந்த 42 அந்த சைடு போகும்போது -42. a - 49ன்றப்ப 49 அந்த சைடு போகும்போது மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ a = 49, b = -42. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ என்னோட சொல்கிறேன், இந்த இடத்துல மட்டும் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றதுனால ரிமைண்டர் இதுதான் ரிமைண்டர் கண்டிப்பாக 0 வந்தால் தான் இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரு. அவன் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டான். அப்போ இதுதான் 0 அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துக்கலாம்.
ஸோ இதெல்லாம் ஜீரோன்றதை நான் தனித்தனியாக எழுதுறேன். பி ப்ளஸ் 42 ஜீரோ, ஏ மைனஸ் 49 ஜீரோ. ஏன்னா 2 டேர்முமே ஜீரோ அப்படின்றதுனால. ஸோ இப்போ பாருங்கள், பி ப்ளஸ் 42 ஈக்குவல் ஜீரோன்றப்ப அந்த 42 ப்ளஸ் அந்த சைடு வரும்போது மைனஸ் 42. ஏ மைனஸ் 49, இந்த 49 அந்த சைடு வரும்போது ப்ளஸ் 49. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். ஸோ ஒரு ப்ராக்டிஸ் போட்டு பார்த்துருங்க, சூப்பராக எழுதலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் சம்மு. ஏ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் பி எக்ஸ் கியூப் ப்ளஸ் 361 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 220 எக்ஸ் ப்ளஸ் 100. இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரிமைண்டர் ஜீரோ தான்றது தெரிஞ்சிருச்சு. ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முந்தின சம்மில் பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் லாஸ்ட் இருந்துச்சு. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் முன்னாடி இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டின் எடுத்து எழுதியிருக்கேன். ஆனால் என்ன ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, எப்படி நம்மளுக்கு எக்ஸு இந்த வேரியபிளோட பவர் அதிகமான பவர்லேருந்து கம்மியான பவர் வரைக்கும் வரிசையாக போகணும்னு நம்ம சொன்னோமோ, அதே மாதிரி இந்த ஏபி வேல்யூ எப்போவுமே ஃபஸ்ட்டு 2 டேர்முக்குள்ளே வரக்கூடாது. அப்படி வந்தது அப்படின்னா மாற்றி எழுதிடணும். ஓகேங்களா? ரிவர்ஸில் எழுதுகிறேன், பின்னாடி இருந்து எழுதுகிறேன். எல்லாமே ப்ளஸில் இருக்கிறதுனால எல்லாமே ப்ளஸ்ஸு. ஸோ ரிவர்ஸில் எழுதிட்டேன். என்னோட சொல்கிறேன், ஏயும் பியும் ஃபஸ்ட்டாக வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம செய்ய வேணாம், செய்ய முடியாது. ஸோ அதனால் ஏபி டேர்மை லாஸ்ட்டு டேர்மாக மாற்றுறதுக்கு ரிவர்ஸில் எடுத்து எழுதுகிறேன். இதே இது மிடில் 2 இடத்துல இருந்தால் கூட நம்ம செய்யலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 2ல் இருந்தால் கண்டிப்பாக செய்ய முடியாது. ஸோ அதனால ரிவர்ஸில் எழுதிட்டேன். 100. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் 100 அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். 10ஓட ஸ்கொயர் தான் 100. ஸோ 10 10s are 100 போட்டிங்கன்னா மைனஸு கேன்சல். நெக்ஸ்ட்டு 2 டேர்மையுமே இருக்குங்க. 220 எக்ஸ் ப்ளஸ் 361 எக்ஸ் ஸ்கொயர். 10 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 20. ஸோ 220x இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைட் பை இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் 220x டிவைடட் பை 20 கட் பண்ணிங்கன்னா 0 0 2னா 11 2s. ஓகேங்களா? ஸோ அப்போ 11x அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அப்போ இங்கே ப்ளஸ்ஸு தான், அதனால் இங்கேயும் ப்ளஸ்ஸை போட்டு 11x. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கேயே மைனஸ் போட்டிருப்பேன், அந்த மைனஸையும் இங்கே கொண்டு போயிருக்க மாட்டேன். ஸோ இந்த டேர்ம் நம்ம டிவைட் பண்ணும்போது ப்ளஸ்ஸு மைனஸு எதையுமே கன்சிடர் பண்ண வேணாம், எல்லாமே ப்ளஸ்ஸாகவே வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ போட்டு பாருங்கள், 11x இன்ட்டு 20, 20 இன்ட்டு 11 வந்து 220x வந்துடும். 11 இன்ட்டு 11 121x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு. ஸோ சப்ட்ராக்ஷன் வரும்போது ப்ளஸ்ஸு மைனஸாக மாறும். 220 மைனஸ் 220 கேன்சல். 361லேருந்து 121 சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 240 கிடைக்கும். ஓகேங்களா? 240. ஸோ ஹையஸ்ட் நம்பர் 360னால இதுவுமே ப்ளஸில் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்த 2 டேர்மை நான் ஃபுல்லாக இறக்குறேன். ப்ளஸ் பிஎக்ஸ் கியூபு ப்ளஸ் ஏஎக்ஸ் பவர் 4. ஓகேங்களா? ஸோ வழக்கம் போல் நான் என்ன பண்ணுறேன், 240 ஃபஸ்ட்டு டேர்ம், இந்த 20 சாரி இதை வந்து டபுளாக எடுத்து எழுதுங்க. முதல் 20 ப்ளஸ் இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 22x. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2 இன்ட்டு 10 20, 2 இன்ட்டு 11x 22x. 240க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து இங்கே 240x ஸ்கொயர் டிவைடட் பை இதோட ஃபஸ்ட்டு டேர்மு 20 கட் பண்ணிங்க அப்படின்னா 12x ஸ்கொயர் அப்படின்னு எனக்கு கிடைக்குது. ஸோ அப்போ அந்த 12x ஸ்கொயரை இங்கே நான் அப்படியே போட்டுறேன், 2 இடத்துலையும் போட்டுட்டு இந்த என்டையர் டேர்மையும் இந்த 12x ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணுங்கள். 12x ஸ்கொயரால் என்டையர் டேர்மையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 12 இன்ட்டு 20 240. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே இல்லை எதுவுமே, அதனால் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுருங்க. அடுத்து ரெண்டுமே ப்ளஸ்ஸு தான். 12 இன்ட்டு 22 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 264 வரும். 12 இன்ட்டு 22. ஓகேங்களா? ஏன்னா 10 22 220 222 சார் 44. ஸோ 264. ஓகேங்களா? ப்ளஸ்ஸு தான். பக்கத்தில் எக்ஸ் ஸ்கொயரு, இங்கே எக்ஸு ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸு க்யூபு. அடுத்தது ப்ளஸ்ஸு 12 இன்ட்டு 12 144 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் பவர் 4. ஓகேங்களா? ஸோ எடுத்தது நம்ம வந்து சப்ட்ராக்ஷன் அப்படின்றப்ப ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாற்றுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே இதை பார்த்தீங்கன்னா இது கேன்சல் ஆயிரும். இதை பார்த்தீங்கன்னா பி மைனஸ் 264 எக்ஸ் க்யூபு ப்ளஸ் ஏ மைனஸ் 144 எக்ஸ் பவர் 4. ஓகேங்களா? ஸோ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றதுனால இந்த டேர்மும் 0 இந்த டேர்மும் 0 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ பி மைனஸ் 264 ஈக்குவல் டு 0, ஏ மைனஸ் 144 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து எழுதுறேன். ஓகேங்களா?
இதோட முடிஞ்சிருச்சு. இது வந்து அடுத்து எழுதுறேன். 1 பை 1 எழுதுங்க. எனக்கு வந்து கீழே இடம் பத்தலைன்னு சைடில் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ b மைனஸ் 264 அப்படின்றது 0ன்னு எடுத்துட்டேன். a மைனஸ் 144ம் 0ன்னு எடுத்துட்டேன். அப்போ b ஈக்குவல் டு 264, a ஈக்குவல் டு 144. ஸோ இதுதான் ஆன்சர். ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆன்சர் ப்ளஸில் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதோட செகண்ட் செம் முடிஞ்சு. வீடியோ பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.